வணக்கம் நண்பர்களே. ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க ஒரு குடும்பத்தில். வசதியான குடும்பமாகவே வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான் வித்தியாசமாக, அது சினிமா படத்தில் கூட எடுத்ததில்லை. அவன் என்ன பண்ணிட்டான், வேணுங்கன்னே குடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். அவங்க வீட்டில் ஒரே ஆச்சரியம், இவனுக்கு குடிப்பழக்கமே கிடையாது, ஏன்டா இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வான் பண்ணி கடைசியில் இவனுக்கு பொண்ணு பார்க்குறத விட்டுட்டாங்க. குடிப்பழக்கமாகிடுச்சு, இனிமேல் யார் வீட்லேயும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. கடைசியில் இவன் மைண்டு என்ன வேலை செஞ்சுருக்கு, நம்ம சாதிக்கக்கூடிய சம்பாதிக்கணும் நல்லா அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குடிப்பழக்கம் இப்படி இருந்தால் பொண்ணும் பார்க்க எவனும் வரமாட்டான், சரி மாப்பிள்ளை பார்க்கவும் எவனும் வரமாட்டான், பொண்ணும் நம்ம வீட்டிலேருந்து எதுவும் வரனெல்லாம் தேடி போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் பண்ணான். கடைசியில் பார்த்தா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கு இவன் எப்போதும் போல் உண்மையாக இருந்திருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவன் வந்து லவ் பண்ணியிருக்கான். இவங்க வீட்டில் வந்து கேட்டிருக்கான், அம்மா அப்பாட்ட வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு. எல்லாருமே கேவலமாக சிரிச்சுட்டு, உனக்கு வெளியில் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நீயே குடிகாரன், நீ இப்போ குடிச்சு இப்போ ஒரு குடிப்பழக்கம் வேறு உனக்கு புதுசாக வந்து உனக்கு பழக்கம் இருக்குது, உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பான்னா இந்த பொண்ணுகிட்டே கேட்டுக்கோங்க என்னை பற்றின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு குளிக்க போயிட்டான். இந்த பொண்ணுகிட்ட வந்து இப்போ பையனுடைய அம்மா அப்பா, என்னம்மா லைஃப் வந்து உனக்கு வந்து நல்ல லைஃப்பாக அமையுமா, இந்த பையன் வந்து என் பையன் தான், ஆனால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான்னு சொல்ல, அடைய ஆண்டி நீங்கள் வேறு, அவருக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது, நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவர்கிட்டருந்து நான் டைவர்ஸோ மற்ற விஷயங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணால் நீங்கள் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. கடைசியில் பார்த்தா இந்த பையன் குடியாக பார்க்காம அவனுக்கு அந்த டைமில் தொந்தரவாக இருந்துச்சுன்னா, அந்த குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா வெளியிலேயும் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வர மாட்டாங்க, இவங்களுக்கும் பொண்ணு பார்க்க போக மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விதத்தில் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணான், சாதனையாக பண்ணி அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நல்ல தொழில் தொடங்கி முன்னேறியிருக்கான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, குடிப்பழக்கத்தை இந்த மாதிரி கூட வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நம்மளை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம தாய் தாப்பனாக இருந்தாலும் கல்யாணம்னு சொல்லிட்டு மற்ற விதங்களில் நமக்கு வந்து ரோல் மாடலாக இருக்காங்க தாய் தாப்பா. ஆனால் இப்போதைக்கு நம்ம மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்து தாய் தாப்பன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி குடியை விட்டான். கடைசி நேரத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான். இன்றைக்கி அவனுக்கு 28 வயசானாலும் அவனுக்கு கூட குடிக்கக்கூடிய இளைஞர்களோ நண்பர்களோ புதுசாக சேர்ந்த ஃப்ரெண்டுங்களோ ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னடா இவன் திடீர்னு நமக்கு நல்லா செலவு பண்ணான், இப்போ வடி என்னடான்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான், இந்த சைடே வரதில்லை அப்படின்னு சொல்லி. அது வேறு யாரும் இல்லை, நான் தாங்க.